ஞானமும் போதகமும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். சாலமோன் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் வண்ணமாய் போதிக்கிறார். இதற்காக அவர் வாலிபருக்கு 2 நியதிகளை சொல்லுகிறார். அவையாவன: கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே மிகவும் உன்னதமானது, இதுவே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் முதலாவது பிரதான பகுதி. நமக்கு எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் பெற்றுக்கொண்ட உபதேசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவற்றை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவர் எவ்வளவுதான் உலக ஞானத்தை பெற்றிருந்தாலும் அவரிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்றால் அவரிடத்தில் மெய்யான ஞானம் ஒன்றும் இல்லை. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். தேவன் இல்லை என்று மூடர்கள் சொல்லுகிறார்கள். மூடர்கள் கர்த்தருக்கு பயப்பட மாட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவர்கள் தங்களிடத்தில் ஞானம் உள்ளது போல சாதுரிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்கள் மூடர்களைப் போல அலப்புகிறவர்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் மெய்யான ஞானத்திற்கு அந்நியராகவும் சத்துருக்களாகவும் இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். இது பற்றி ஞானமும் சொல்லும்போது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய மனைவியின் போதகத்தையும் கேட்க வேண்டும் என்று சாலமோன் ஆலோசனை சொல்லுகிறார். அதே வேளையில் தன்னுடைய பாடசாலையில் பாடம் படிக்க வந்திருக்கிற மாணாக்கர்களும் தன்னை தங்களுடைய தகப்பன் போலவும் தாய் போலவும் பாவித்து தன்னுடைய புத்தியையும் போதகத்தையும் கேட்க வேண்டும் என்று சாலமோன் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களையும் கனம் பண்ண வேண்டும், தங்களுடைய பெற்றோரையும் கனம் பண்ண வேண்டும். பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பெற்றோரும் தங்களிடத்தில் உள்ள ஞானத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசமாக போதிக்க வேண்டும். கர்த்தர் பெற்றோருக்கு அநேக கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகள் மீது அதிகாரம் உள்ளது. பிள்ளைகளின் நன்மைக்காக அவர்களை சிட்சிக்கும் பொறுப்பும் பெற்றோருக்கு உண்டு. பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்ப்பதற்காக பெற்றோர் அவர்களுக்கு உபதேசம் செய்து தேவைப்பட்டால் அவர்களை சிட்சித்து திருத்த வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஞானத்தை உபதேசம் பண்ணும்போது அவருடைய இருதயத்தில் பலவிதமான கேள்விகள் எழும்பும். அவர்கள் பல காரியங்களுக்கு காரணம் கேட்பார்கள். பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கும் காரணங்களுக்கும் பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டும். பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொள்ளும் சுபாவம் அதிகமாய் இருக்கும். ஆகையினால் பெற்றோர்கள் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் இருக்கும் போதே அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய சத்திய வழியையும் உபதேசம் பண்ண வேண்டும். சாலமோன் பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் தகப்பனாருடைய புத்தியையும் தாயாருடைய போதகத்தையும் கேட்க வேண்டும் என்றும் அவற்றை தங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனை சொல்லுகிறார். பெற்றோர் கொடுக்கும் புத்திமதிக்காகவும் போதகத்திற்காகவும் பிள்ளைகள் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய புத்திமதியையும் போதகத்தையும் தள்ளிவிடக்கூடாது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தங்களுக்கு யாரும் உபதேசம் பண்ண தேவையில்லை என்றும் பிள்ளைகள் நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு வயதாகி விட்டது என்றும் இனிமேல் தங்களுக்கு யாரும் போதகம் பண்ண வேண்டியதில்லை என்றும் நினைத்து பெற்றோரின் புத்திமதிகளையும் போதகத்தையும் பிள்ளைகள் தள்ளிவிடக்கூடாது. பெற்றோரின் பிரமாணமும் தேவனுடைய பிரமாணமும் ஒத்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் பெற்றோராகிய நமக்கு தேவனுடைய பிரமாணம் தெரிந்திருக்க வேண்டும். சாலமோன் பெற்றோரின் உபதேசத்தை பற்றி சொல்லும்போது தகப்பனாருடைய உபதேசத்தையும் தாயாருடைய உபதேசத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். பெர்சியருடைய கலாச்சாரத்திலும் ரோம பேரரசாருடைய கலாச்சாரத்திலும் அவர்கள் தகப்பனாருக்கு மாத்திரமே மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தாயாருக்கு புத்தி சொல்லுகிற அதிகாரமோ போதகம் பண்ணுகிற அதிகாரமோ அந்த கலாச்சாரங்களில் இல்லை.
பெற்றோர் தங்கள் தகப்பனாரின் புத்திமதிக்கும் போதகத்திற்கும் மாத்திரம் செவி கொடுத்தால் போதும் என்று அந்த கலாச்சாரங்களில் சொன்னார்கள். சாலமோனின் உபதேசமோ தேவனுடைய பிரமாணத்திற்கு ஏற்றதாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தம்முடைய 10 கற்பனைகளை கொடுத்தபோது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னார். யாத்திராகமம் 20:12. தகப்பனை கனம் பண்ணிவிட்டு தாயை கனம் பண்ண தேவையில்லை என்று சொல்லுவது கர்த்தருடைய உபதேசம் அல்ல. தாயையும் கனம் பண்ண வேண்டும், தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இதுவே கர்த்தருடைய பிரமாணம். சாலமோன் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து உபதேசம் பண்ணுகிறார். பிள்ளைகள் தங்கள் தகப்பனாருடைய புத்தியை கேட்டு தங்கள் தாயாருடைய போதகத்தை தள்ளாமல் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். பெற்றோரின் புத்தியும் போதகமும் பிள்ளைகளுடைய சிரசிற்கு அலங்காரமான முடியும் அவர்களுடைய கழுத்திற்கு சரப்பணியுமாய் இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படிவதே பிள்ளைகளுக்கு மெய்யான அலங்காரம். மூடர் என்பதற்கான எபிரேய வார்த்தைகள் எவில், கெசில், நாபால். ஞானத்தை அசட்டை பண்ணியவர்கள் காயின், ஓப்னியும் பினகாசும். நாபால், ரகபயாம், அத்தேனே பட்டணத்தார். புத்தியை கேட்டவர்கள் ரேகாபியர், சாமுவேல், இயேசு கிறிஸ்து, பவுல், தீமோத்தேயு. பொன் ஆபரணங்கள் அரசியல் அந்தஸ்தை குறிக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படிபவர்கள் மனுஷர் மத்தியில் மேன்மை உடையவர்களாகலாம்.